அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையை முடித்தவுடன் ஓத வேண்டிய வாசகங்கள். கடமையான மற்றும் உபரியான எந்த தொழுகையாக இருந்தாலும் சலாம் கொடுத்து தொழுகையை முடித்தவுடன் இந்த வாசகங்களை ஓதுவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த வழிமுறையாகும். அதன் அடிப்படையில் புகாரி மற்றும் முஸ்லிம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ள இந்த ஹதீஸின் மூலம் நாம் இதனை அறிந்து கொள்ளலாம். தொழுகையை முடித்தவுடன் அல்லாஹு அக்பர் என்று ஒரு முறை கூற வேண்டும். பிறகு அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று 3 முறை கூற வேண்டும். இவ்வாறு செய்வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த வழிமுறையாகும். நான் எந்த பாவமும் செய்யவில்லை, எதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று யாரும் கூற முடியாது. நாம் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்களே. புனிதமான எந்த பாவமும் செய்யாத அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தொழுகைக்கு பிறகு பாவ மன்னிப்பு கேட்டார்கள் என்றால் நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் செய்யக்கூடிய பாவத்திற்கு சஜிதாவிலே கிடந்தாலும் அது போதாது. அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நீங்களும் ஆமீன் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இல்ல. சரி, இமாம் தொழுகையில சூரா ஃபாத்திஹா ஓதும்போது லாஸ்ட்ல ஆமீன் சொல்லும் போது நீயே ஆமீன் சொல்லல? நான் மனசுக்குள்ளே ஆமீன் சொல்லிக்கிட்டேன்பா. இமாம் ஆமீன் கூறும்போது நீங்களும் ஆமீன் கூறுங்கள். ஒருவர் கூறும் ஆமீன் வானவர்கள் கூறும் ஆமீனோடு ஒத்து போயிருந்தால் அவர்களுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லிருக்காங்கம்மா. சுப்ஹானல்லாஹ். அப்படியாப்பா? சரிப்பா, இனிமே நானும் சத்தமாவே ஆமீன் சொல்றேன். நீங்களும் சத்தமாவே ஆமீன் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒழுவோடு இருக்கக்கூடிய ஒருவர் எதையாவது சாப்பிட்டு விட்டால் மீண்டும் ஒழு செய்ய வேண்டும் என்ற கருத்துல சிலர் இருக்கிறாங்க. இன்னும் சிலர் சாப்பிடுவதனால ஒழு முறியுமோ அப்படிங்கிற சந்தேகத்திலையும் இருக்கிறாங்க. இதை பற்றி புகாரி 207வது ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமைக்கப்பட்ட ஆட்டின் தொடை பகுதி இறைச்சியை சாப்பிட்டு விட்டு ஒழு செய்யாமலே தொழுதார்கள் என அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். மேலும் புகாரி 215வது ஹதீஸிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டு விட்டு ஒழு செய்யாமலேயே தொழுதார்கள் என்ற கருத்து இடம்பெற்றிருக்கின்றது. நபிகளாரின் இந்த நடவடிக்கைகள் ஒருவர் ஒழு செய்திருக்கும் நிலையில எதையாவது சாப்பிட்டால் அவருடைய ஒழு முறியாது. அவர் சாப்பிட்டதற்காக மீண்டும் ஒழு செய்ய தேவையில்லை, அப்படியே தொழுகைக்கு செல்லலாம் என்பதை விளங்க முடிகிறது. ஆனால் விதிவிலக்காக ஒருவர் ஒழுவுடன் இருக்கக்கூடிய நிலையில் ஒட்டக இறைச்சியை சாப்பிட்டால் அவருக்கு ஒழு முறிந்துவிடும். அவர் மீண்டும் ஒழு செய்துவிட்டு தொழுகைக்கு செல்ல வேண்டும். ஒட்டக இறைச்சியை தவிர வேறு எதை சாப்பிட்டாலும் ஒழுவுடன் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அவருடைய ஒழு முறியாது என்பதே இந்த ஹதீஸ்கள் நமக்கு சொல்லக்கூடிய பாடமாக இருக்குது. எதையெல்லாம் ஒழு முறிக்கும் காரணங்கள் சொல்லிட்டு அல்லாஹும் அல்லாஹ்வின் தூதரும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்களோ அந்த அம்சங்களை தவிர வேறு எந்த காரணத்தினாலையும் ஒழு முறியாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறது நினைக்கிறோம். நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதன் மூலியமா அவர்களுக்கு ஏற்பட்ட சந்தேகமும் தீரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.